அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை கிச்சன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் நம்ம எத்தியோப்பியன் காஃபி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க எத்தியோப்பியா. அவங்க ரொம்ப லவ்விங் அண்ட் கேரிங் பர்சன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நல்லா பழகுவாங்க, நல்ல குட் ஃப்ரெண்ட் அவங்க. அவங்க எத்தியோப்பியன் காஃபி செரிமனிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு அன்றைக்கி போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அப்புறம் போனோன்னே பார்த்தீங்கன்னா மக்ரோனி, சலாட், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஜூஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் மக்ரோனியில் டூனா சேர்த்து செஞ்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் செஞ்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ காஃபி செய்ய போகிறாங்க. அந்த காஃபி பீன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனில் எடுத்துகிட்டு இப்போ அதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்ம மாதிரி கெஸ்ட்லாம் வந்தால் கிச்சனில் போய் அதை பண்ண மாட்டாங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் இப்படி தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஹாலில் வச்சு தான் செய்வாங்க. அவங்களோட லாங்குவேஜில் பூனா அப்படின்னா காஃபின்னு அர்த்தம். அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. காஃபிக்கு ரொம்ப ஃபேமஸே அவங்க ஊர் தான். அண்ட் இந்த காஃபி செரிமனி அவங்களோட டே டு டே லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொன்னாங்க. 3 டைம்ஸ் இதை அவங்க மேக் பண்ணுவாங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன், அதுக்கப்புறம் ஈவினிங். அந்த காஃபி பீன்ஸ்லாம் நல்லா பிளாக் கலர் வர வரைக்கும், அந்த ஸ்மெல் நல்லா வரும், அது வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு யார் வந்தாலுமே இந்த மாதிரி தான் அவங்க பாரம்பரியமாக செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஹாலில் தான் வச்சு நாங்கள் மேக் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த டேபிள்லாம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. லோ டேபிளில் வச்சு தான் சர்வ் பண்ணுவாங்க அவங்க ஸ்டைலில் தான் எல்லாமே செஞ்சு காமிச்சாங்க. அதே மாதிரி இந்த காஃபி மேக் பண்ணுறது கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. அது இந்த காஃபி மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறையா ப்ராக்டிஸ் வேணும், எல்லாருமே டக்குன்னு செஞ்சிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. யூஸ்வலாக எத்தியோப்பியா சைடில் பார்த்திங்கன்னா விமன் தான் இதை பண்ணுவாங்க, மென்னை விட அதிகமாக அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாக்ஸில் உள்ள பவுடர் ஆல்ரெடி மார்னிங் அவங்க இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி அது கூலானதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி அதை பவுட்ரு பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ஈவினிங் டைமில் அது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அது நல்லா பிளாக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காஃபி பீன்ஸ்லேருந்து ஆயில்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அது பார்க்கும்போது ரொம்ப ஷைனியாக பிளாக்காக இருக்குது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஃபி கிரைண்டரில் அவங்க கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அந்த பவுடரை. அப்புறம் இது பேர் ஜெபீனான்னு சொன்னாங்க. இதில் தான் அவங்க காஃபி மேக் பண்ணுவாங்க. இது எத்தியோப்பியாவில் தான் ஒரிஜினலாக கிடைக்கும்னு சொன்னாங்க. வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்காங்களா அந்த காஃபி பவுடரை அந்த ஹோல் வழியாக உள்ளே போட்டுக்கிறாங்க. காஃபி பவுடர் போட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கிறாங்க தேவையான அளவு. அது ஹாட் வாட்டர் இல்லை, நார்மல் வாட்டர் தான். அதை ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி அடுப்பு மேலே வைக்க போகிறாங்க. சின்னதாக ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அதை வைக்க போகிறாங்க. இதை அவங்க சைட் பார்த்திங்கன்னா சார்கோலில் தான் இந்த காஃபி மேக் பண்ணுவாங்க. சார்கோல்லையும் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்டவ்லேயும் பண்ணலான்னு சொன்னாங்க. அது பார்க்கும் போதே அழகாக இருக்குது பாருங்களேன். அதோட ஷேப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறேன். அதை நல்லா கொதிக்கணும், நல்லா அது காய்ச்சி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு தெரியும், அந்த மேலே அந்த ஸ்மெல் வச்சு கண்டுபிடிப்பாங்க போல இருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அடுப்பில் வச்சுருக்காங்க. அந்த ஐட்டமே சாப்பிட்டு முடிக்கல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்வீட் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் டேட்ஸு, அந்த மாதிரி அடுத்தடுத்து ஐட்டம்ஸ்லாம் வச்சிட்டே இருந்தாங்க. போதும் போதும்னு சொல்ல அவங்க நிறையா ஐட்டம்ஸ் சர்வ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப பாசமாக இருப்பாங்க, எல்லார் மேலேயுமே ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. எத்தியோப்பியன் ஃபுட்டு ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா நம்மளுக்கும் கொடுப்பாங்க.
அது கொஞ்சம் நம்ம சாப்பாடை விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி அவங்களோட ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து அவங்க வீட்டில் வந்து ஊது போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த காஃபி செரிமனி அப்போ அவங்க வந்து ஊது கண்டிப்பாக போடுவோம் நாங்கள் எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஊது வந்து புக்கூர் ஊதுன்னு சொன்னாங்க. இது வந்து நார்மலாக கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். ஆனால் இந்த ஊது வந்து அவங்க எத்தியோப்பியன் கண்ட்ரிலேருந்து அவங்க கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஊரில் உள்ள ஒரிஜினல் ஊது இது அப்படின்னு சொன்னாங்க. இது காலி ஆக ஆக அவங்களோட அம்மா வந்து எத்தியோப்பியாவிலேருந்து அவங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. ஸ்மெல் நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் அரபிஸ்லாம் வந்து இந்த ஊது வந்து யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் அவங்க எல்லார் வீட்லேயுமே. அந்த ஊதுக்கும் எத்தியோப்பியா கண்ட்ரியில் அங்கே கிடைக்கிற ஊதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மீன்ஸ் அந்த ஃப்ராக்ரன்ஸில் சொன்னாங்க. அந்த ஸ்மெல் வந்து இங்கேக்கும் அங்கேக்கும் டூ மச் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனிவே இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து எந்த ஊதுமே யூஸ் பண்ணதில்ல. நார்மலாக நம்ம அகர்பத்தி யூஸ் பண்ணுவோம்ல, ஊதுபத்தி, அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் அவங்க வந்து ஃபஸ்ட் டைமாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் தான் அதை யூஸ் பண்ணணும். பட் ஸ்மெல் நல்லா இருந்தது. இப்போ அந்த கேப்பை லைட்டாக ரிமூவ் பண்ணி பார்த்தாங்க. அது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ காஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரத்துக்கு கூல் ஆகணும்னு சொல்லிவிட்டு கீழே இறக்கி வச்சுருந்தாங்க. அந்த கப்லாம் வந்து குட்டி குட்டி கப்பு தான். இங்கே வீடியோவில் பார்க்கும்போது அது பெருசாக தெரியுது. ஆனால் குட்டி கப் தான் அது. இப்போ சர்வ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு சுகர் போட்டுக்கிறாங்க. அந்த கப்பு செட்டை வந்து அவங்களோட லாங்குவேஜில் சீன்னு சொல்லுவாங்களாம். இப்போ வந்து இந்த காஃபியை வந்து அதில் ஊற்ற போகிறாங்க. மில்க் ஆட் பண்ணாமல் அப்படியே குடிக்கணும். அதுதான் அவங்களோட காஃபி ஸ்பெஷல். இந்த காஃபி செரிமனியில் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டாக குடிக்கணும்னு சொன்னாங்க. ஐ மீன் 3 கப்ஸ் குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து காஃபி ஊற்றிட்டாங்க. இப்போ நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டை ஊற்றிட்டுருக்காங்களா, அதே பாட்டை வந்து திரும்பவும் கொதிக்க வைப்பாங்க. திரும்பவும் கொதிக்க வச்சு திரும்ப ஊற்றி அந்த மாதிரி தான். ஃபஸ்ட் ரவுண்ட் பேர் வந்து அபால் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து டோனா அண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு பேர் வந்து பராக்கா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஊரில் இப்படி தான் ட்ரெடிஷ்னலாக வந்து 3 கப்ஸ் குடிப்பாங்களாம். அந்த மாதிரி குடிக்க சொல்லி சொன்னாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சர்வ் பண்ணிட்டாங்க. அந்த காஃபி ஸ்மெல் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. நார்மலாக நம்ம காஃபி மாதிரி இல்லை, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது அந்த காஃபி. அதுக்கப்புறம் அவங்க ஊரில் உள்ள அவங்களுக்கு ஃபேவரட்டான சேனல்லாம் என்னன்னு சொல்லி அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.